பெரியார் வந்து சீமான் எதுக்குறாரு இல்லைங்களா? அவருடைய கொள்கைகள்லாம் எதுக்குறாரு? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெரியார் வந்து சீமான் எதுக்குறதுக்கு வேற ஒன்றும் காரணம்லாம் இல்லை. பார்ப்பனர்களிடம் வந்து வாங்கி திங்கணும். அதுக்கு தான் சீமான் வந்து பெரியாரை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறார். பெரியார் அவர்கள் வந்து ஜாதிக்கு எதிராக இருந்தார், ஆதிக்கத்துக்கு எதிராக இருந்தார். ஜாதி பேர் வந்து பேருக்கு பின்னாடி போட முடியாதுல்ல. இந்த மாதிரியான போராட்டத்தை வந்து முன்னெடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். இவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, வட இந்தியாவில் அவன் போடுறான். வட இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கு பின்னாடியெல்லாம் ஜாதி பேர் இருக்குது. ரெட்டி இருக்குது, ஷெட்டி இருக்குது, ராவ் இருக்குது, யாதவ் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி போட முடியலையே. பொம்பளை நடிகைகள் கூட போட்டுக்கிறாங்க, ஆனால் நம்மளால் போட முடியலைங்கிற ஆற்றாமைகளையும் அடுத்தவர்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்த முடியும். ஜாதியின் பெயரால் ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு வந்து முடியலை. அதுக்கு தடையாக இருக்கிறது யாருன்னா தந்தை பெரியார் அவர்களுடைய விதைத்து விட்டு போன அந்த சுயமரியாதை உணர்வு. ஏதாவது ஆதிக்கத்தை செலுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தமிழர்களுக்கு வந்து அந்த எதிர்ப்புணர்வு வந்துடுது. அதற்கான தந்தை பெரியார் போட்டது. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கண் உறுத்தலாக இருக்குது. என்னடா அது பேருக்கு முன்னாடி ஜாதி பேரும் போட முடியலை, ஜாதி திமுறை காட்ட முடியலையே அப்படிங்கிற ஆற்றாமையில் தான் தந்தை பெரியார் அவர்களை வந்து தமிழ் தேசியம் நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிற பெயரில் அவருக்கு எதிராக அவதூறை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது தந்தை பெரியார் அவர்கள் வந்து தமிழை காட்டுமிராண்டு மொழி அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொல்கிறாங்க. தந்தை பெரியார் அவர்கள் வந்து அப்படி சொல்லியிருந்தாருன்னா தமிழ் இலக்கியங்களில் வந்து விஞ்ஞானமே இல்லை, அது வந்து காட்டுமிராண்டி காலத்திலேயே இருக்குது, அறிவியல் கருத்துக்கள் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து சொன்னது. இல்லாட்டி பாரதிதாசன் அவர்கள், பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் கடைசி வரைக்கும் தந்தை பெரியார் கூடவே பயணிச்சுக்கிட்டு இருந்தார். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தந்தை பெரியாரை பற்றியே சொல்லியிருக்கிறார். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் ஒழும் மண்டை சுரபி உலகு தோழும் மணக்குகையில் சிறுத்தை எழும் அவர்தான் தந்தை பெரியார் அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் வந்து தந்தை பெரியாரை வந்து பாராட்டியிருக்கிறார். ஸோ தமிழ் மொழியை வந்து பழித்திருந்தால் பாவேந்தர் அவர்கள் இப்படியெல்லாம் பாடியிருப்பாரா அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ இவர்களுடைய நோக்கம் வந்து ஜாதி பெயரை வந்து பயன்படுத்த முடியலையே, ஜாதி ஆதிக்கத்தை வந்து செய்ய முடியலையே, ரெண்டாவது பார்ப்பனர்களிடம் நம்ம வாங்கி திங்க முடியலையே, இதுக்கெல்லாம் தடையாக அந்த கிழவன் இருக்கிறானே அப்படிங்கிறதுக்காக தான் இவர்கள் வந்து தந்தை பெரியார் அவர்களை எதிர்க்கிறார்கள். எதிர்க்கிறது மட்டும் இல்லை, அவதூறை வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. தந்தை பெரியார் அவர்களுடைய பிம்பத்தை உடைத்து விட்டு நம்ம முன்னேறிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளுடைய இலக்கை நம்ம போய் அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா அது நிச்சயமாக முடியாது. அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அவருடைய பாதையிலேயே நம்ம பயணித்தால்தான் நம்முடைய இலக்கை வந்து நம்ம போய் அடைய முடியும். அது யாராக இருந்தாலும் இல்லை எவராக இருந்தாலும் தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் எவன் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவனை வந்து நம்ம சமுதாயத்துக்கு அவனால் ஒரு பயனுமே கிடையாது அப்படின்னு ஏற்கனவே பழனி பாபா அவர்கள் சொல்லியிருக்கிறார்ல, அதே கருத்தை தான் நான் தற்போது முன்மொழிகிறேன். இவர்கள் இருவரும் இல்லாமல் நான் வந்து உனக்கு நல்லது செய்கிறேன், நான் அரசியல் கட்சி நடத்துகிறேன் அப்படின்னா அவன் நிச்சயம் வந்து அவனால் நமக்கு எந்த ஒரு நன்மையுமே கிடைக்க போகிறதில்லை. சங்கிகள் என்னைக்காவது பெரியாரை அம்பேத்கர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? கிடையாது. அதே போல தான் சீமானு ஏற்றுக்கிறது இல்லை. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சங்கி தான். இவங்கள்ட்ட இருந்து தமிழ்நாட்டு மக்கள் விலகி இருந்தால் அவர்களுக்கு நல்லது.